1980 புரட்சி தலைவர் அவர்கள்தான் முதலாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு 30% 50% உயர்த்தினார். அதனாலதான் 69% வந்தது. ஸோ அதன் பிறகு இந்த சட்டத்தை எதிர்த்து இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பிறகு அங்கே இந்திரா சஹானி கேஸ்ல 69% ஒதுக்க முடியாது, 50% தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு உத்தரவை கொடுத்தவுடன் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டசபையில் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து அதை ஆனால் கான்ஸ்டியூஷனில் 9வது அட்டவணையில் சேர்த்து 76வது அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வந்து இன்றைக்கு அதை காப்பாற்றி இருக்கிறார். நீங்கள் இது இந்தியாவுக்கே அது ஒரு எடுத்துக்காட்டு. என்ன எப்படி மற்ற மாநிலங்களில் கூட நீங்கள் 69% கொண்டு போகலாம் என்று சொன்னால் இன்றைக்கு பகுத்தறிவு பகலவனுடைய பெரியாருடைய சிந்தனைகளை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவ்வளோ அழகாக அதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கு காப்பாற்ற. நீங்கள் வீரமணி அங்கே போய் ஒட்டிட்டு இருக்காரு, அவர் தான் சொன்னாங்க சமூக நீதி காத்த வீராங்கனை என்கிற ஒரு பட்டத்தை புரட்சி தலைவிக்கு அம்மாவுக்கு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட இயக்கம் இது.